அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகல, கேபி முனுசாமி போகல, சிவி சண்முகம் போகல, ஜெயக்குமார் போகல. அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் பலரும் போகாத ஒரு நிகழ்ச்சிக்கு பாஜக நிர்வாகிகள் வரைந்து கட்டுக்கொண்டு போய் அங்கே நிற்கிறத பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவோட எதிர்கட்சி. நாளைக்கு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே போராட்டம் மாறுபாடும் டெல்லி வரைக்கும் போகும். விஜய் டெல்லி வரைக்கும் போவாரா? வீட்டை விட்டே முதல்ல வெளியே வர மாட்டேங்குது. சீமானுக்கு போட்டாரா? டெல்லி வரைக்கும் போவாரா? 2026 வந்து அந்த இதை அப்போ எப்படி 2026 அவர் தேர்தல் முடிஞ்ச போது 70வது படத்துக்கு தயாராகிட்டார். கதை கேட்டு கண்டிப்பாக நடிச்சு வருவார். எப்படி சேருவாங்க? எப்படி போய் சேர முடியும்? அரசியல் என்னென்ன நடக்கல கடையில். பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த கட்சியும் ரசிக்க மாட்டாங்க. அதிமுகவும் ரசிக்காது. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி தான். அப்படிங்கிறதுனால அது வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பாயாசத்தை பாஜகத்தை ஒன்றா பேசிட்டு இருக்க ஒரு அரசியல் அறிவு அடிப்படை எதுவுமே இல்லாத ஒரு தற்கொலை தான் விஜய். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா பாயாசமும் பாசிசத்துக்கு ஒன்றா சொல்ல முடியா? பாயாசத்தின் பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது பாயாசம், பாசிசம். தாடி வச்சிருக்கானா அவனை கொலை பண்ணுறது பாசிசம். குழந்தைய குட்டியோடு இருக்கக்கூடிய பாதிரியாரை வேனோட எரிச்சது பாசிசம். அதுவும் பாயாசம். டிவிகே என்ன செய்ய போகிறாங்க? டிவிகே வந்து இப்போ புத்திசாலித்தனமாக இருந்தாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு முதல்ல கட்சியை வளப்படுத்துறதுக்கு ஒரு 10-20 எம்எல்ஏ வாங்குறதுக்கு வழியை பார்க்கணும். தனியாக தான் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா குதிங்க. எத்தனை % வாங்க போகுது? பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் 7%, முதல்ல 12%, அப்புறம் 10%, இப்போ 7-8% வாழ்வா சாவ பிரச்சனை அப்படிங்கிறாரு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி மீண்டும் சேருமா? பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது 2 நாளாக பரபரப்பாக மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி பத்திரிகையிலையும் சரி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே இதனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தா எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய மகனுடைய திருமணம் கோயம்புத்தூரில் நடக்குது. அந்த திருமணத்துக்கு பார்த்தா பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், எல்லாரையும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் பூரா போய் அடைஞ்சிட்டாங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் கூப்பிடுவாங்க. ஆமாம், எல்லா கட்சி நிர்வாகிகளும் அந்த திருமணத்தில் இருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த திருமணத்தில் வேறு யாரையும் கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் பாஜக நிர்வாகிகள் மட்டும்தான் முழுவதுமாக இருந்து பாஜக ஒரு விழாவாகவே பார்க்குறாங்க. எப்பயுமே இந்த கூட்டணி கணக்குகள் மாறுறப்ப என்ன நடக்குதுன்னா டீ பார்ட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. பல டீ பார்ட்டி பல ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. பல டீ பார்ட்டி பல கூட்டணிகளை உருவாக்கி இருக்கிறது. தேநீர் விருந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு விருந்து. அப்புறம் சில திருமண வீட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பல கூட்டணிகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படித்தான் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. அங்கேருந்து தான் கிளம்பப்பட்ட விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகல, கேபி முனுசாமி போகல, சிவி சண்முகம் போகல, ஜெயக்குமார் போகல. அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் பலரும் போகாத ஒரு நிகழ்ச்சிக்கு பாஜக நிர்வாகிகள் வரைந்து கட்டுக்கொண்டு போய் அங்கே நிற்கிறத பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி. அதை அடிச்சு சொல்கிறாங்களே, ஜெயக்குமார்லாம் கள்ள கூட்டணி திமுக தான், நாங்கள் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ள கூட்டணி திமுக தான் அப்படின்னா நீங்கள் பாஜக கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்துருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஏன் கண்ண மூடிட்டு எதுக்குறீங்க? உதாரணத்துக்கு சொல்லலாம், சொல்லலாம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து இந்தியா முழுவதும் மாநில சுயாட்சிகளை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் அதுக்கு ஆப்போசிட் பண்ணுறாங்க, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர. ஆனால் அந்த கூட்டணி அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களே கண்ண மூடிக்கிட்டு. பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் கண்ண மூடிக்கிட்டு ஆதரிக்கிறீங்க. உங்களுடைய கொள்கை அவருடைய கொள்கை ஒரே மாதிரி இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா 2021 தேர்தலில் பாஜக அதிமுக பாமக தேமுதிக கூட்டணியோட ஒரு கூட்டணி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்கிறாங்க. பட் அதே 2024 தனித்தனியாக நின்று அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பெருசாக தோல்வி தான், யாருமே ஜெயிக்க முடியல. அப்படிங்கும் போது அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2வது பெரிய கட்சியாக அதிமுக இருக்குது. அடிப்படை கட்டமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது. அந்த வாக்கு வங்கியை அவ்வளோ சீக்கிரம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிறத தான் பார்ப்பாங்க. அப்போ எடப்பாடியை தன் பக்கம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது பல்வேறு வழக்குகள், சம்மந்தப்பட்ட வழக்குகள், இவர் மேலே இருக்கக்கூடிய டெண்டர் வழக்குகள், பல வழக்குகள், பல நெருக்கடிகள், உட்கட்சிக்குள்ள பல பூசல்கள் எல்லாம் நடந்து அதனுடைய நீச்சியாக தான் அந்த வேலுமணி உடைய இது. இப்போ இவருக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு? ஒன்று பாஜக கூட்டணிக்கு வாங்க, இல்லை நாங்கள் தனியாக அதிமுகவை நடத்தி கொண்டு போவோம். ஏன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் ரெடியாக இருக்காரு, வேலுமணி இங்கே தயாராகிட்டார். அப்படிங்கும்போது இந்த எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் ஒரு தனியாக இன்னொரு அதிமுக இன்னொரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு வழி போயிடாதீங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ வழக்கா கட்சியா ஆட்சியா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கண்ணை மூடிக்கொண்டு பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு தான் முடிவு எடுப்பார். இப்போ ஒருவேளை பாஜக கூட்டணி வச்சா அதிமுக வாக்கு இருக்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி நடந்தால் இன்னொரு பிளவு அதிமுகவில் ஏற்படும். ஏன்னா அதிமுகவில் 2 குரூப் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி வேணாம்
அப்படிங்கிற ரெண்டு தரப்பு பல அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிளவும் ஏற்படும். கூட்டணி சேர்ந்தாலும் கட்சி பிளவு ஏற்படும், கூட்டணி சேராட்டியும் கட்சி பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு கூட பத்திரிகை சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்காக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரு, நாங்க வந்து எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி பேட்டிலாம் பார்த்தீங்க, ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்லணேன். இப்போ ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, தனித்தனியாக நில்லுங்க, பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தனியாக நில்லுங்க, நாங்கள் நின்றுந்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் வாக்குகள் தலித் வாக்குகள் விழ மாட்டேங்குது, நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்ச பிறகு நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இதே ஸ்டாண்டை வந்து பீகாரில் எடுத்தாங்க. பீகாரில் சிராக் பாஸ்வானுடைய பையன் இப்போ அமைச்சராக இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கார். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானை வந்து பீகார் தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா தனியாக நிற்க வச்சாங்க. இவர் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்னு தனியாக நிற்க வச்சு இந்த வாக்குகளை 4% வாக்குகளை பிரிச்சுட்டார். பிரித்த பிறகு அடுத்து வந்து அவர் கட்சியில் சேர்த்துட்டாங்க, பாஜகவில் சேர்த்துட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா இருந்து அவர் ஜெயிக்க வச்சு இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் என்ன அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்ததுன்னா இங்கே சிறுபான்மை வாக்குகளோ தலித்து வாக்குகளோ விழுகாது, நீங்கள் தனியாக நில்லுங்க, ஜெயிச்ச பிறகு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிங்கன்னு ஒரு மியூச்சுவலாக ஒரு டீலிங்கை போட்டு தான் தனியாக நிற்க வச்சாங்க. அது உனக்கும் போச்சு எனக்கும் போச்சுங்கிற மாதிரி யாருக்கும் வந்து பெருசாக இல்லை. அப்புறம் இனிமேல் எதுக்கு நம்ம வந்து தனியாக நின்றுக்கிட்டு நம்மளை முடிவு பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்து நிற்போங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த இவங்க விலகலும் ஒரு நாடகம், இப்போ சேர்றதும் ஒரு நாடகம் தான். அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி 26 தேர்தலில் கண்டிப்பாக தொடரும். அப்படி தொடர்கிற பட்சத்தில் இன்னொரு பிளவையும் அதிமுக சந்திக்கும். அப்படி தொடர்ந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குமா இருக்காதா சார்? அப்படி தொடர்ந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும். அது இடையில ஒரு டிவிக்கே ஒரு கட்சி வாக்கு பிரிக்கிறது. டிவிக்கே வந்து இங்கே அதாவது டிவிகேனுடைய செயல்பாடுகளே ஒன்றும் சரியா இல்லையா? டிவிகே என்ன செய்ய போகிறாங்க? டிவிகே வந்து இப்போ புத்திசாலித்தனமாக இருந்தாங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சு முதல்ல கட்சியை வளப்படுத்துறதுக்கு ஒரு 10-20 எம்எல்ஏ வாங்குறதுக்கு வெளியே பார்க்கணும். தனியாக நின்றுதான் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா குதிங்க. எத்தனை % வாங்க போகுது? பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் 7%, முதல்ல 12%, அப்புறம் 10%, இப்போ 7-8% வாழ்வாசாவ பிரச்சனை அப்படிங்கிறாரு. உண்மையிலே அதான் நிலவரம். தனியாக நின்னா ஒரு 6-7% வாங்குவாங்க. அதை வாங்கி விஜய் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியாது. அப்போ அது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவும் அதுதான். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அஜெண்டான்னா, நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது. ஆமாம். அந்த ஒரு அணியில் போகாமல் என்ன பண்ணணும்னா, அந்த இளைஞர்கள் வாக்கு, இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டுற வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை பாஜக வந்து விஜய் வச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஆனால் விஜய் வச்சு செய்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நம்ம மத்திய அரசு எதிர்க்கிறேன், திமுக எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி எதான வாக்குகளை நீங்கள் தனியாக வாங்க முடியும்? விஜய் பார்த்த மத்திய அரசு எங்கே அவர் கடுமையாக எதிர்க்கிறார்? எங்கே எதிர்க்கார் கடுமையாக? அவர் போகிற போக்கில் மேலாப்பில் தான் பண்ணுவார் ஒழிய கடுமையாக மாநில அரசு தான் எதிர்ப்பார். அப்படிங்க பாயாசத்தையும் பாசத்தையும் ஒன்றா பேசிகிட்டு இருக்க ஒரு அரசியல் அறிவு அடிப்படை எதுவுமே இல்லாத ஒரு தற்கொலை தான் விஜய். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பாயாசமும் பாசித்ததுக்கு ஒன்றா சொல்ல இல்லையா? பாயாசம் பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது பாசிசம். தாடி வச்சிருக்கானா அவனை கொலை பண்ணுறது பாசிசம். குழந்தைய குட்டியோடு இருக்கக்கூடிய ஃபாதரியாரை வேனோட எரிச்சது பாசிசம். அதுவும் பாயாசம் ஒன்றா? அது விஷம், இது பாயாசம். அது இறுதி தமிழ்நாட்டிலையும் நடக்குது சில இது இல்லை. அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு நபர் தான், அரசியல் புரிதல் இல்லாத கூட நபர் தான் விஜய். நீங்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். நீங்கள் தனியாக நின்று பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது. அந்த வாக்குகளை நீங்கள் வந்து தனியாக வாங்கி சிதற விடுங்க அப்படிங்கிறதா அது. விஜய்க்கும் நல்லா தெரியும். இது ஒரு புறம் இருக்க, திமுக அரசு வந்து இப்போ சொன்ன சாதனைகள் எதுவுமே பண்ணல. அவர் வாக்கு கொடுத்தாங்களே, அது எதுவுமே பண்ணாத போது அவங்க எப்படி மீண்டும் ஜெயிப்பாங்க? 80% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னும் 20% வாக்குறுதிகள் பெண்டிங்கில் இருக்குது. அது ஒன்றும் வரக்கூடிய காலங்களில் பண்ணுவாங்க. எந்த ஆட்சியிலுமே 100% தேர்தல் வாக்குறுதிக்கு நிறைவேற்றியதாக சரித்திரமே கிடையாது. திமுக கொடுத்த 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் 20% வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறாங்க. இந்த அரசு கல்லூரியில் படித்த, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000ங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத விஷயங்களும் நிறைய செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது கூட்டணி கட்சிகளுடைய பலம். ரெண்டாவது 1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாய் இருக்கட்டும், பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம், நிறைய ஸ்கீம் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் வர டைமில் திமுக அரசு மீது அதிக குற்றச்சாட்டுகள் எழுப்புறாங்களே. இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் அது நடந்தது வந்து அது பெருசாக்குறாங்க எதிர்கட்சிகள். இது ஒவ்வொரு குற்றச்சாட்டு பெருசாக்கும் போது மக்கள் மத்தியில் திமுக அரசு மீது வந்து ஒரு இது என்னடா ஆட்சி இப்படி இருக்குது, மாற்று ஆட்சி எதிர்பார்க்கலான்னு வாக்கு அப்படி குறைய மாற்று எங்கே உங்களுக்கு இருக்குது? இங்கே மாற்று நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் டிவிகே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. அதான் சொல்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி வருகிற போது அதிமுக தான் பாஜக இயக்குங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிரும்ல. எப்படி ஒரு மாற்றம் வரும்? பாஜக எப்படி டிவிக்கே இயக்கிக்கிட்டு அதிமுகவும் இயக்கிக்கிட்டு? அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்கன்னா வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ நாங்கள் மத்தியில் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க.
என்னைக்காவது எந்த கட்சியாக பாஜக எங்கேயாவது இந்த தேர்தலையாவது நாங்கள் இத்தனை செஞ்சுருக்கோம், இவ்வளோ சாதனைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு விலக்கு கொடுத்துருக்குறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ காலேஜஸ் கட்டி கொடுத்துருக்குறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் குற்றவாளி, இவன் திருட்டு பையன், அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு அடுத்தவர்களை குறை சொல்லியே தான் அவங்க ஓட்டு கேட்பாங்க. அப்போ ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க, ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க, ஒரு கட்சியை உடைப்பாங்க, ஒரு கட்சியை வேலைக்கு வாங்குவாங்க, ஒரு கட்சியிலோட கூட்டணி போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களை போட்டு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே இறங்குவாங்க. இப்போ அவங்க அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக தேர்தலுக்கு உண்டான வேலைகளை இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இறங்குறப்ப ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அட்டாக் நடக்கத்தான் செய்யும். கூட்டணி கட்சியில் உடைக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க, இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு வரவழிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க, சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனையை கிளப்புவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர்கள். யாருக்கு ஓட்டு போடணும், யார் இவங்க பின்னாடி இருக்கா, இவங்க போட்டால் என்ன வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வந்து செய்திகள் பார்க்குறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நபர்களாக இருக்காங்க. அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் இருக்கும். அப்படிங்கும்போது அரசியல் அறிவு அவங்களுக்கு மிகப்பெரிய அதிகம். அப்போ பாஜக வந்து தான் எல்லாத்தையும் இயக்குங்கிறது, அந்த அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அப்போ யாருக்கு ஓட்டு போட்டால் இது நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும், மாநில உரிமையை காப்பாற்ற முடியும், நம்மளுடைய கல்வியை காப்பாற்ற முடியும், உயர்கல்வியை காப்பாற்ற முடியும், இதுக்கு யாருக்கு பின்னாடி கூட்டணியாக வலுவான கூட்டணி இருக்குது அவர் தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். இந்த தேர்தல் இந்த விளையாட்டில் வந்து சீமான் அவருடைய கட்சி வந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டே இருக்குது, அவரோட சர்க்கிளை சந்திச்சுட்டே இருக்காரு, குற்றச்சாட்டு நிறையா வந்துகிட்டே இருக்குது. அவர் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை அவரும் கூட்டணியில் சேர வாய்ப்பு, விஜயோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? இல்லை அவர் கூட்டணி வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கூட தென்காசியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஆமாம், 2026 அவர் தனிச்சு தான் ஜெயிச்சா பயிற்சி, தோத்தா முயற்சின்ற மாதிரி அவருடைய அதே டயலாக தான் மனப்பாடமாக மஞ்சள் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அதே கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான். அவரும் இங்கே தனியாக நின்று ஓட்ட பிரிங்க, அவர் தெரியாது அவர் இன்னும் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள். இப்போ பாஜக அரசு வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு அஜெண்டா கொடுக்கும்போது ஆளுகிற திமுக அரசுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருப்பாங்கல்ல. அஜெண்டா நெருக்கடி தான். நெருக்கடி இந்த பாருங்க, செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டு தான் ஒரு வருஷம் உள்ள வச்சுருந்தாங்க. பல்வேறு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டி வர மாட்டேங்குது, 2100 கோடி ரூபாய்க்கு மேலே கல்விக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு, நம்மளுடைய வரிப்பணத்தை கொடுக்க வேண்டிய காசு தர மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நெருக்கடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இன்றைக்கி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரச்சனை அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி. இப்போ உதாரணத்துக்கு எலெக்ஷன் வர டைமில் அந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குல்ல, திமுக தமிழ்நாட்டில் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி அங்கே உருவாகிற பட்சத்தில் உதாரணத்துக்கான திருமாவளவன் எடுத்துங்க, அவர் போய் அங்கே சேருவாரா? எப்படி சேருவாங்க? எப்படி போய் சேர முடியும்? என்ன அரசியல் என்ன நடக்கல கடைசியில். பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த கட்சியும் ரசிக்க மாட்டாங்க, அதிமுகவும் ரசிக்காது. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அது மாதிரி தான். அப்படிங்கிறதுனால அது வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் சேரணும்னா இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஸ்ட்ராங். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வருது, ஒரு பிரச்சனை வருது, மொழிக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்மளுடைய உயர்கல்விக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அகில இந்திய அளவில் குரல் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்கே காங்கிரஸ் எம்பிஎல் பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் எம்பிஎல் பேசுவாங்க, விசிக எம்பிஎல் பேசுவாங்க, திமுக எம்பிஎல் பேசுவாங்க. இன்றைக்கி பாராளுமன்றத்தை தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி கட்சியினுடைய வலுவாக இருக்குது. அப்போ யாருக்கு வாக்களிப்பாங்க மக்கள்? பாஜக எல்லா மாநிலத்தையும் மொத்தமாக முடிச்சிருச்சு. முதல்ல தமிழ்நாடு ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு 4-5 லாங்குவேஜ் தான், 4-5 ஸ்டேட்டு தான் வந்து பெண்டிங் இருக்குது. அப்போ இது கபலீகரம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அப்போ இதை காப்பாற்றுறதுக்கு வலுவான கூட்டணி வேணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவோட எதிர்கட்சி. நாளைக்கு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் டெல்லி வரைக்கும் போகும். விஜய் டெல்லி வரைக்கும் போவாரா? வீட்டை விட்டே முதல்ல வெளியே வர மாட்டேங்கிறாரு. சீமானுக்கு போட்டாரா? டெல்லி வரைக்கும் போவாரா? 2026 வந்து அவருடைய இதை பார்ப்போம் எப்படி. 2026 அவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு 70வது படத்துக்கு தயாராகிட்டார். கதை கேட்டு கண்டிப்பாக நடிக்க வருவார். இது மாதிரி விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு திடீர்னு களத்தில் இறங்கி எல்லாத்தையும் மற்ற அரசியல் திமுக போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும்? நல்ல விஷயம் தான். வாங்க, வேற என்ன, மக்களை போய் சந்திங்க, ஓட்டு கேளுங்க, பிரச்சனையை பேசுங்க. மக்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏதாவது பேசியிருக்காரா? நீங்கள் உத்தம் பண்ணால் தான் ஜெயிச்சா, உத்தத்து களத்துக்கு வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் களத்துக்கே வர மாட்டேன், ஆனால் நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்றது என்ன அர்த்தம்? ரீசெண்டாக வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு நேர்காணலில் வந்து விஜய் அவர்கள் 2026 தனித்து போட்டியில் போகிறாருன்னு இருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமாக விஜய் சைடுலேருந்தோ இல்லை பொதுச் செயலாளர் சைட்லேருந்தோ வரல. இது எப்படி பார்க்குறது? தனித்து போட்டினா அது எப்படி வாக்கு வாங்குவார்? இல்லை நம்ம வந்து பார்த்தா புஷியானந்த் மைண்ட் வாசி தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ணே வேணாம்னே, இவன் வேணவே வேணாம்னே, நம்மளை முட்டுச்சத்தில் நிற்க வைக்கிறதுக்கு வழி பார்க்குறாண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். தனித்து நின்னா என்ன ஒரு 6-7% வாங்குவார். யாருக்கு பலன்? யாருக்கு பலன்? அந்த வாக்கு வந்து இளம் வாக்காளர்கள்
ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோடைய ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணுறக்கூடிய தமிழ்நாட்டின் ஸ்பாயிலர் தான் விஜய். அதுக்கு தான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதை தான் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். ஒரு கட்சி முதல்ல கூட்டணி நிற்கினா விஜயகாந்த் அன்னைக்கு தனிச்சு நின்று ஒரு 234 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார், 8% வாக்கு வாங்கினார்னா அவர் என்ன சொன்னார்? அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் தான். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கண்ணு வந்து தமிழ் தேசியம், ஒரு கண்ணு திராவிடம். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க நாம் தமிழுக்கு போட்டு போகிறாங்க, திராவிடம் பேசி பேசுகிறவங்க அதிமுக திமுக போட்டு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு 2 பேர் டிவிக்கே ஓட்டு போடுவாங்க? எதுக்கு போட போகிறாங்க? தமிழ் தேசியம் அதே கொள்கை தான் நீங்கள் பேசுகிறீங்க, அதே கொள்கை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் பேசுறதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட ஓட்டு போட போகிறாங்க? நீங்கள் உங்களுக்கு செயல்பாடே இல்லாத உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுவாங்க? செயல்பட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டு போடுறாங்க. ஒருவேளை அவர் நினச்சிட்டு போகிறோம் தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய விமர்சனத்தை சந்திச்சு நம்ம வெற்றி பெற்றோம், அதே மாதிரி அரசியல் இது மாதிரி விமர்சனத்தை சந்திச்சு தமிழ் சினிமாவில் விமர்சனங்களை சந்திச்சு வெற்றி பெற்றாரும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார்ல. அரசியலுக்கு வந்து பிரச்சனைக்கு இப்போ களத்துக்கு வரணும்ல. தொடர்ந்து படம் பண்ணார். நாய் திருப்பி பண்ணார், ரசிகன் பண்ணார், தேவா பண்ணார். சில படங்கள் ஓடுச்சு, சில படங்கள் ஓடல. அப்புறம் ஏற்ற இறக்கம் வந்துச்சு. அதுக்கு பிறகு பூவை இருக்காங்க பிறகு லைஃப் எங்கேயோ கிட்டாச்சு. தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தார்ல. இயக்கம் ஒன்று இருந்துச்சுல. இப்போ இயக்கம்ன்றது கட்சி மட்டும்தான் இருக்குது. இவர் இயங்கலையே. அப்புறம் எப்படி இவர் வந்து 26 தேர்தலில் 10 மாதத்துக்குள்ளே என்ன குழந்தை வேணால் பெறலாம். ஆட்சிக்கு வர முடியுமா? வர முடியாதுல்ல. அப்புறம் எப்படி வர முடியும்? இப்போ அவருக்கும் தெரியும்ல. பாப்பா பொறுத்திருந்து பாப்பா. இவ்வளோ விமர்சனத்தையும் அவன் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஆட்சிக்கு வர முதல்ல வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும். வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணணும், பிரச்சனைகளை பேசணும், மக்களை போய் சந்திங்க, மக்கள் ஓட்டு போட்டால் எதுக்குங்க? அவ்வளோதான். ஓகே சார், இன்றைய அரசியல் கலைஞர்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கி சொன்னதற்கு மிக்க நன்றி.